ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸோட ரூமர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பிடிஎஸ்ல நிறைய ரூமர்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரு சில ரூமர்ஸ்க்கு ஆன்சரே தெரியாது. ஒரு சில ரூமர்ஸ் நம்மளை பயங்கரமாக கோவப்படுத்தும். ஒரு சில ரூமர்ஸ் செம ஃபன்னியாக இருக்கும், நம்மளே சிரிச்சிடுவோம். ஸோ இன்னைக்கு அது மாதிரி பிடிஎஸ் மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். சுகா சுகா கிட்ட இருக்க ஒரு பெரிய ரூமர், இன்ன வரைக்கும் ஆன்சரே தெரியாத ரூமர் என்ன தெரியுமா? சுகா பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஃபேஸை ஏன் பார்க்க மாட்டாரு, ஐ மீன் பேங்டான் அப்படின்னு சொல்லும் போது பிடிஎஸ் பாய்ஸை பார்க்க மாட்டாரு. ஏன்? ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பாய்ஸ் சேரப் பண்ணும் போது, அதாவது ஒவ்வொரு கான்செப்டுக்கு முன்னாடியும் அவங்கள சேரப் பண்ணிக்கும் போது பேங்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் சுகா மட்டும் பிடிஎஸ் பாய்ஸோட ஃபேஸை பார்க்க மாட்டாரு. ஒன்று திரும்பிப்பாரு, கீழே பார்ப்பாரு, சைடில் பார்ப்பாரு, லைவ்ல கூட பாருங்க பேங்டான். ஆனால் சுகா ஃபேஸை பார்க்கல. இது புசன் கான்செப்ட். எல்லாருமே இது வந்து லாஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சுகா பாய்ஸோட ஃபேஸை பார்க்கல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது சுகாக்கு மட்டுமே தெரியும். ஆனால் ரெண்டு வகையான ரூமர் மட்டும் அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, சுகா எப்போ பிடிஎஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு கான்செர்ட் பண்ணுவாங்களோ அப்போதான் வந்து ஃபேஸை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டுங்க. அதாவது கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம வந்து உட்காரும் போது டக்குன்னு 6 போயிடுச்சுன்னு நினைக்குங்க, ஓ அங்கேயே உட்காரு, எழுந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்பிக்கை. அதாவது சுகா வந்து அவங்க மெம்பர்ஸ் ஃபேஸை பார்க்காதனால தான் எல்லா கான்செப்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகா யார் ஃபேஸையும் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதில் எதில் உண்மை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே ரூமர்ஸ் தாங்க. இதை பற்றி இது வரைக்கும் சுகா எதுவுமே சொன்னதில்லை. சுகா கொஞ்சம் அழுத்தக்காரருங்க. அவரை பற்றி எந்த ரூமர் பரவுனாலும் ஆன்சர் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்காது. நம்மளுடைய பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் டேட்டூ எல்லாருமே காட்டினாங்க, எல்லாரையும் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். பட் சுகாதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக ஒரு வழியாக அவரே வந்து இந்த வேர்ல்ட் டூரில் காட்டினாரு. அப்போ தான் நமக்கே தெரிஞ்சுது இவர் இங்கே தான் டேட்டூ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகாவோட ரூமர்ஸ்லாம் வந்து சுகாவே சொல்லாத வரைக்கும் கண்டிப்பாக தெரிய போகிறது இல்லை. பட் நீங்கள் இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2021 பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆன பிடிஎஸை பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற ரூமர். இந்த ரூமர் அடிக்கடிக்கு தான் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் கூட பேன் பண்ண போகிறாங்க, பங்களாதேஷில் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமர் ரொம்ப காமனான ரூமராக போயிடுச்சு பிடிஎஸில். ஆனால் 2021 ரொம்ப சீரியஸாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரால் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாரும் போட்டிருந்தாங்க 2021 லாஸ்ட் பிடிஎஸ் கொரியாவே பேன் பண்ண போகிறாங்க பிடிஎஸை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த ரூமர் போயிட்டு இருந்தது. அதுவும் இந்த ரூமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரோட வீடியோவோட தான் பயங்கரமாக வைரல் ஆச்சு. இதில் அவர் பிடிஎஸை பற்றி தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பிடிஎஸை பற்றி தான் பேசுகிறாரு. பேன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாரா? இல்லை, பேன் பண்ணுறதை பற்றி பேசல. இவர் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா? பிடிஎஸை ஆர்மிக்கு, அதாவது மிலிட்ரிக்கு அனுப்புறதுல கொரியன் கவர்மெண்ட்டால் ஒரு முடிவு எடுக்கவே முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் பீப்புள்ஸ் கிட்டேயே விட்டுடுறோம், கொரியன் மக்கள்கிட்டேயே விட்டுடுறோம். அவங்க முடிவு பண்ணிட்டோம், ஓட்டு போட்டு பிடிஎஸ் மிலிட்ரிக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற விஷயத்தை தான் இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பிடிஎஸ் மிலிட்ரிக்கு போனதுக்கு காரணமே கொரியன் பீப்புள்ஸ் தான். ஓகே, இதை பற்றி தான் இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. மற்றபடி பேன் பண்ணுறதை பற்றிலாம் பேசலைங்க. நம்ம பாய்ஸை யாராலையும் பேன் பண்ணவே முடியாது. எஸ், எல்லா கண்ட்ரியும் அவங்கள வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க நெட்வொர்க்கில். அப்படி இருக்கும்போது யார் பேன் பண்ண போகிறாங்க? அவங்கள நம்ம பாய்ஸ் எல்லாம் பேன் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்லலாம் நம்பிக்கை இருக்கா? அதாவது இந்த ரிச்சுவல், மந்திரம் இதிலெல்லாம் மேபி. ஓகே, இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஜேகே அண்ட் ஜிமினால். ஏன் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் நான் பிளாக் மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்லாம் வரைஞ்சி வச்சு மெழுகுவத்திலாம் ஏற்றி 2 ஃபோட்டோவெல்லாம் வச்சு நம்ம பாய்ஸ்க்கு பிளாக் மேஜிக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டிக்டாக் வீடியோ ரொம்ப பிரபலமாச்சு. இதை பார்த்த உடனே அடுத்த செகண்டே சென்சிட்டிவான ஆர்மிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் முழுக்க ரொம்ப வழிஞ்சுது. அதுக்கு ரிப்ளைவும் வந்ததுங்க. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஆகணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிப்ளையை பார்த்தோன்னே ஆர்மி அவ்வளோதான். ஒரு சிலவங்க அழுதாங்க, ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டி தீத்தாங்க.
இதை ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை காமெடியாக கொண்டு போனாங்க. இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ உண்மைதான். ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமானது யார் அப்படின்னா, மொராக்கோவை சேர்ந்த 15 வயசான ஒரு கேர்ள். இந்த கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு ரிச்சுவல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஆனால் அவங்களோட கோல் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ மொராக்கோ மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் டிக்டாக்ல இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கூட யூடியூப்ல போய் இந்த டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கூட நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூமர் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு மேஜிக் பண்ணுற அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நம்ம ஜேகே ஜிமினுக்கெலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆர்மிஸோட லவ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 2019 ஓபியோட மூக்கை நல்லா ஒத்து பார்க்க வச்ச ரூமர். ஏன் ஓபி வந்து நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்ற ரூமர் தான். இந்த ரூமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மிஸை பயங்கரமாக கோவப்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ரூமரில் பிடிஎஸை சேர்ந்த நம்மளோட ஜேஹோப் வந்து நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. பிடிஎஸ் ஆர்மிஸ்லாம் சொல்லுவாங்க, பிடிஎஸ் பாய்ஸ் எந்த ஃபேஸ் சர்ஜரியும் பண்ணாத ஒரு பிராண்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிஎஸ்லேயும் ஒருத்தர் நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா தான் இந்த ரூமர் பரவுச்சு. ஸோ இந்த ரூமரை பார்த்த உடனே நம்ம ஆர்மிஸுக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அதோடு சேர்ந்து ஹோபியோட பழைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எங்களோட ஹோபியோட நோஸ் வந்து சர்ஜரி பண்ணல, அவரோட நேச்சுரலான நோஸ் இதுதான், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனால அவரோட நோஸ் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே தவிர மற்றபடி நம்மளோட ஹோபியோட நோஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரூமர் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய பாய்ஸ் அதாவது பிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கேபாஃபில் எந்த சர்ஜரியும் அதாவது ஃபேஷியலுக்காக எந்த சர்ஜரியும் பண்ணதே கிடையாது. ஆனால் நோஸ் சர்ஜரி நம்ம ஆரம் பண்ணியிருக்காரு. அதுவும் அவருக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் பண்ணியிருக்காரு தவிர ஃபேஷியலுக்காக இது வரைக்கும் நம்ம பாய்ஸ் எந்த சர்ஜரியும் பண்ணது கிடையாது. நம்ம ஆளுங்கெல்லாம் நேச்சுரல் பியூட்டிங்க. நெக்ஸ்ட் ஜேகேவோட சூசைட் அட்டம் கேஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. 2019 இந்த ஃபோட்டோவோட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிஎஸ் சாங் ஃபெஸ்டிவலில் தான் எடுத்திருந்தாங்க 2019. இதில் நல்லா அவரோட கையில் பாருங்க அப்படின்னா மார்க் நல்லாவே தெரியும். இது வந்து எடிட் பண்ண ஃபோட்டோவா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆர்மிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒத்துக்கிட்டாங்க, இது வந்து எடிட் பண்ண ஃபோட்டோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBS கயோ ஷோ நடந்தது. ஸோ எல்லாரோட கண்ணும் நம்மளோட ஜேகேவோட கையில் தான் இருந்தது, அவரோட ஹேண்டில் அந்த மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் இல்லை, அந்த ஃபோட்டோ எடிட்டும் இல்லை, அதே நேரத்தில் அவர் கையில் மார்க்கும் இல்லை. ஒரே வாரத்தில் எப்படி சூசைட் மார்க் காணா போகும்? இப்போ நீ என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மைங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் மார்க் கிடையாது. கண்டிப்பாக ஃபிங்கர் ஸ்லாப்பிங் கேம். பாய்ஸ் எப்போ பார்த்தாலும் இதை விளையாடுவாங்க, பார்த்துருப்பீங்க, கையில் வச்சு நல்லா அடிச்சுப்பாங்க. இந்த ஐடல்ஸில் எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு கேம் விளையாடுவாங்க. ஒவ்வொரு ஷோ கான்செப்டுக்கு முன்னாடியும் பாய்ஸ் அவங்களையே சேரப் பண்ணிக்கிறதுக்காக நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. அதில் ஒரு கேம் தான் இது. அது மட்டும் இல்லை, இவங்க டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரேட்லெஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால கூட இந்த மார்க் வந்துருக்கலாமே. ஸோ நம்மளுடைய ஜேகேயோட கையில் இருக்கிற இந்த மார்க் இது மாதிரி கேமால தான் வந்திருக்குமே தவிர அவர் கண்டிப்பாக சூசைட் அட்டம் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் இருக்குது. அதோடு சேர்ந்து மில்லியன் கணக்கில் அவங்கள லவ் பண்ணுற ஆர்மி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜேகே ஏன் சூசைட் பண்ண போகிறாரு? ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இன்ட்ரெஸ்டாக இருந்ததா? பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.